தினமும் இளநீர் குடிக்கிறவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இளநீர் அப்படிங்கிறது வெயில் காலம் மட்டும் இல்லாம எல்லா பருவ காலத்திலயும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு. அதைய மக்கள் விரும்பி அருந்திட்டு வராங்க. இளநீர்ல மட்டும்தான் எந்த ஒரு ரசாயனமுமே கலக்காம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயற்கை உணவா அருந்திட்டு வராங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி பருகிற ஒரு நீர் தான் இளநீர். இளநீர் குடிக்கிறதுனால எத்தனை விதமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். கோடை வெயில் அதிகரிச்சுட்டு வர நிலையில இதனால மனிதர்களுக்கு எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற நீர்ச்சத்து வெளியேறுது. இதை கட்டுப்படுத்த இளநீர் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா காலங்கள்லயுமே பயன்படுத்தப்படுறதால உடலுக்கு தேவையான மினரல் சத்துக்களையும் ஆற்றலையும் கொடுக்குதா. இளநீரை வெறும் வயிற்றுல குடிக்கிறதால பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. தினமும் காலையில எழுந்ததுமே ஜாகிங் மற்றும் உடற்பயிற்சி செய்கிற நபர்கள் அதிகாலையில போய் வெறும் வயிற்றுல இளநீர் குடிப்பாங்க. அதனால ஏற்படுற நன்மையானது செரிமான கோளாறுகள் ஏற்படாம தடுக்கும். இதனால வயிற்றுப்போக்கு, அஜீரண கோளாறு ஆகியவை ஏற்படாமல் தவிர்க்க கூடுமா. இளநீர்ல அயன் சத்துக்கள், கால்சியம் மற்றும் மக்னீசிய சத்துக்கள் நிரம்பி இருக்குது. இது உடல்ல இருக்கிற pH அளவையும் அதிகரிக்க உதவுதான். மதுப்பழக்கம் இருக்கிறவங்க போதை தெளிந்ததுமே தலைவலி பிரச்சனை, தூக்க கலக்கம் நீடிக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு காலையில இளநீர் குடிக்கலாம். இதனால தூக்க கலக்கம் நீங்குமா. உடல்ல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றதுக்கு உதவுது. கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டது. சர்க்கரை நோயாளிகள் இளநீர் பருகிறதால நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இளநீர்ல அதிகமா இருக்குதான். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்க இது ரொம்பவே உதவி செய்யுது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க வெயில் நேரத்துல இளநீரை குடிக்கலாம். வெயில் இல்லாத காலை மற்றும் மாலையில அருந்துறத தவிர்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல பலருக்குமே இதய பிரச்சனை, ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே பொட்டாசியம் உடம்புல குறையறதால ஏற்படக்கூடிய ஒன்னா சொல்லப்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு இளநீரை தினமும் அருந்திட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இளநீரை விற்கும் விற்பனையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு மழையிலையும் சரி வெயிலையும் சரி நல்லா வியாபாரம் ஓடும். எங்கள் எல்லியில் வந்து ஒரே ரேட்டு தான், 20, 25, 30. வெயில் டயத்தில் மட்டும் 40 ரூபா. நல்லா வியாபாரம் ஓடும். 5 வருஷமாக நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. நல்லா பிக்கப் ஆகும். இந்த 1 வருஷமாக எள்ளி சர்பத்துன்னு கேட்கவும் எள்ளி சர்பத்து கடையும் சேர்த்தே போட்டிருக்கோம். அதுவும் ரன்னிங்கில் நல்லா போய்கிட்டு இருக்கு. வேறு இளநீ குடிக்கிறதுனால உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான்ப்பா. கல்லடப்பில் இருந்து நம்ம சூடு, உடம்பு சூடு, வயிற்று புண்ணு, இளநீ வழுக்க, அந்த தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உள்ள இருக்க வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறும். நல்லா வெறும் தண்ணியாக சாப்பிட்டா சூடை நல்லா தணிக்கும். தேங்காய் பூ வச்சு விற்கிறோம். தேங்காய் பூவும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது ஒரு நம்ம இளநீ தண்ணி வழுக்க எல்லாம் சேர்த்து தான் தேங்காய் பூவாக வர்றது. அந்த பூவும் சாப்பிட்டாலும் நல்லது தான் உடம்புக்கு. அதுவும் சேர்த்து தான் வச்சு விற்கிறோம். நாங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லதாகிறதாத்தையும் வச்சு விற்கிறோம்.